இயேசு கிறிஸ்து ஏன் ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறார்? ஏன் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னா பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக ஏன் பரலோகத்திலே அவர் காணப்படுகிறார்? இதெல்லாம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்திலே நடந்த அந்த சம்பவங்களின் தரிசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். He is the lion and the lamb. அவர் ராஜ சிங்கமாக இருக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார். ஆகையினால்தான் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, நமக்காக ஜெயம் சிறந்தவர். அதை சொல்லுங்க, நல்ல ஜெயமோட சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன் அவர் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார்? அதுவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உலக தோற்றம் முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட அல்லது பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறார். ஏன் ஆட்டுக்குட்டி என்று இயேசு சித்தரிக்கப்படுகிறார் என்றால், மனுஷர்களை வேதம் ஆடுகளைப் போலதான் சித்தரிக்கிறது. ஏன்னா அந்த ஆடு எப்படிப்பட்டதுன்னா, அமைதலானது. அது தனக்கு விரோதமாக வருகிற ஒரு நாயோ ஓநாயோ சிங்கமோ இவர்களிடத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்குரிய சக்தி இல்லை. முக்கியமாக இந்த ஆடுகள் அல்லது ஒரு ஆடு தனியே ஒரு மேய்ப்பன் இல்லாமல் இருக்கவே முடியாது. மேய்ப்பன் இல்லாமல் ஒரு மாடு கூட இருக்கலாம், ஒரு கழுதை கூட இருக்கலாம். என வேதம் சொல்லுது, கழுதை தன் முன்னனை, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறிந்திருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டாக திரும்பி வந்துடும். ஆனால் இந்த ஆடு மேய்ப்பன் இருந்தால்தான் அது வழி நடத்தப்பட முடியும். மனிதனுக்கு தேவன் ஒரு ஆப்ஷன் அல்ல. தேவனோடு இருக்கிற உறவு ஒரு ஆப்ஷன் அல்ல. ஊறுகாய் மாதிரி வேணும்னா தொட்டுக்கலாம், அப்படி கிடையாது. கடவுளோட மனுஷனுக்கு உறவு இல்லைன்னா அதுக்கு விளைவு ஒரே விளைவு தான், அவன் தொலைந்து போய்விடுவான். மெய்ப்பன் இல்லாத ஆடு தொலைந்து போவது எவ்வளவு நிச்சயமோ, தேவனோடு உறவு இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொலைந்து போவது அவ்வளவு நிச்சயம். அதனால்தான் மனுஷனை ஆடுன்னு அழைக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐசாயா 53 verse 6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மனுஷர்களாகிய நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழியிலிருந்து, கடவுள் வைத்த வழியிலிருந்து தப்பி திரிந்து தொலைந்து போனோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்றால் இந்த ஆடுகள் சிதறி போகின்றன. இஸ்ரவேல் எல்லாரும் சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தார்கள் என்கிற ஒரு தரிசனத்தை தீர்க்கதரிசி பார்க்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
மனிதன் தன் சொந்த வழியில தான் இஷ்டமான பாதையில போகும்போது அவன் வழி தவறி போகிறான், அவன் தொலைந்து போகிறான். பூமியை தேவன் நோவாவின் நாட்களிலே அழித்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவனுடைய இருதயத்தில் தோன்றும் எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அப்ப இது எல்லாமே இந்த ஆடுகள் இப்படி வழி தப்பி திரிஞ்சதுனால அவரே ஒரு ஆடாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்குள்ளே இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் வந்து 3.5 வருஷம் இந்த ஊழியத்தை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். குருடருக்கு பார்வையை கொடுத்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், ஏன் இன்னும் மரித்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்புறார். பல நன்மைகளை மனிதர்களுக்கு செய்கிறார். ஆனால் முடிவில் மனிதனை எப்படியாவது அந்த பாவத்தில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும், தேவனை விட்டு உறவற்று வாழ்கிற அந்த மனிதனை மீண்டும் தேவனோடு உறவுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். அந்த பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் அனுபவிக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஐசாயா 53 verses 3 and 4. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த இடத்துல நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாவங்களை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 53:5. மனிதர்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக காயப்பட்டார், எதற்காக நொறுக்கப்பட்டார் சிலுவையிலே என்று வேதம் சொல்லுகிறது? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். மீறுதல் என்றால் இப்படிதான் வாழணும்னு தேவன் மனிதனுக்கு கொடுத்த கட்டளையை அவன் மீறி, அவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்த நாள் முதல் அவன் மீறுகிறவனாகவே இருக்கிறான். அந்த மீறுதல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதனால நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆனால் அந்த அக்கிரமங்கள் உலகத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த அக்கிரமங்கள், இது நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார்னா அவருடைய சரீரத்தில் மாத்திரம் அல்ல, அவருடைய சிந்தையிலும் அவர் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார். ஃபிசிக்கல் டார்மெண்ட் மாத்திரம் இல்லை, இமோஷனல் டார்ச்சர். கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள். வியாழன் இரவு 9 மணிக்கு அவர் ஜெபிக்கிற நேரத்திலிருந்தே வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழ ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் அவருக்கு ஃபிசிக்கல் டார்ச்சர் மாத்திரம் இல்லை, இமோஷனல் டார்ச்சரும் கொடுக்குறாங்க. அப்புறம் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறார், வேதனையின் உச்சக்கட்டம். அப்போ மொத்தம் எத்தனை மணி நேரம்? ஏறத்தாழ 18 மணி நேரம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை, தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை, நம் உள்ளத்தில் சமாதானமாய் வாழ உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல் வந்தது.
அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவன் கொடுத்த 7 பண்டிகைகளில் ஒரு பண்டிகை பேரு பாவ நிவர்த்தியின் நாள். வருஷத்துக்கு ஒரு நாள். அன்னைக்கு அந்த ஆசாரியன் 2 ஆடுகளை பிடிப்பார். 2 ஆடுகளை கொண்டு வருவார்கள். ஆட்டுக்கடாக்கள், இளம் ஆட்டுக்கடாக்கள், பழுதற்றவைகள். 16 முதல் 22 வசனங்களை பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு ஆடு அந்த இஸ்ரவேல் தேசம் முழுசும் போன வருஷம் முழுவதும் செய்த பாவங்களுக்காக பலி செலுத்தப்படும். அது ரத்தம் சிந்தப்படும். கடவுள் என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்திற்கு அவர் பயபக்தியோடு அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் போவார். இரத்தத்தை எடுத்துட்டு 7 முறை அந்த திரையின் மேலே தெளித்து, அதுக்கப்புறம் அந்த திரையையும் கடந்து அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கும், அதுக்கு மேலே தேவ மகிமை இருக்கும். அந்த பெட்டிக்கு முன்பாக 7 முறை தன் கையிலே அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிப்பார். தெளித்தால் என்ன நடக்கும்? ஒரு வருஷம் முழுசும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராய் செய்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். அப்படின்னா மூடப்படும். அதை நினைக்காமல், அவங்க செஞ்ச பாவத்தை நினைக்காமல் கடவுள் தொடர்ந்து அவங்களோடு இருப்பார். அவங்கள வழி நடத்துவார். வனாந்தரத்தில் வழி நடத்தினார். அவர்களுக்கு தேவையானதை செய்வார். இதைதான் ஆண்டவராகிய இயேசுவும் கூட, இது அவர் சிலுவை மரணத்தின் நிழலாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த 18 மணி நேரம், அதில் 12 மணி நேரம் சிலுவைக்கு அப்புறம், சிலுவைக்கு முன்பாக, சிலுவையில் ஏற்றப்படுவதற்கு முன்பாக அவர் பட்ட பாடுகள், சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் பட்ட பாடு, இந்த 18 மணி நேரம் உடல் ரீதியாகவும் அவருடைய ஆத்துமாவிலும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதனால அவர் தண்டிக்கப்படுகிறார். அவ்வளவு தண்டனையையும் இயேசு தன்மேல் வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. முழு உலகத்தின் பாவம்னா ஒட்டு மொத்தமா மனுஷன் முதல் மனிதனில் இருந்து கடைசியாய் வாழப்போகிற மனிதன் வரைக்கும் செய்ய போகிற அவ்வளவு பாவத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனை அனுபவித்தார். இதான் சிலுவையில் நடந்துச்சு. ஆனா இப்ப கவனிக்கணும், அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகு இன்னும் ஒரு ஆடு இருக்கு பாருங்க. அந்த ஆடுக்கு பேரு போக்காடு. என்ன ஆடு? எல்லாரும் சொல்லுங்க. பேரே வித்தியாசமா இருக்குல்ல? தமிழ்ல அப்படி பேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆற்றுக்கு பேரு போக்காடு. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வருவோம். 20ஆம் வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கும்போது, அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயசித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி, 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு
அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். 22. அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். இந்த ஆடு 10ஆம் வசனத்துல போக்காடாக விடப்பட்ட ஆடுன்னு சொல்லப்படுது. இப்போ உயிரோடு இருந்த ஒரு ஆட்டை பலி செலுத்தி ரத்தத்தை தெளிச்சிடுறாங்க. ஆனால் அது போதலை. அவங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அடுத்த ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இந்த 2 ஆடுல சீட்டு போடுறாங்க. எந்த ஆடு இந்த போக்காடாக இருக்குதோ, அதாவது இது போக விடப்படுகிற ஆடு, அதனால போக்காடு. போக விடப்படுவதனால் பேரு போக்காடு. இப்ப விளங்குச்சா எல்லாருக்கும்? நம்ம உடனே நினைக்கலாம், அந்த ஆடு நினைச்சிருக்கோம், நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா, ஃப்ரெண்டு போயிட்டாரு, நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனா ஒரு ஆடு ரத்தம் சிந்தி மறிச்சிச்சுல்ல, அதை விட கொடூரமான தண்டனைக்கு இந்த 2ஆம் ஆடு உட்படுத்தப்படுகிறது. எல்லா பாவங்களையும் அறிக்கை செஞ்சு ஒரு ஆள் வசமாக விட்டு ஒரு ஆள் இதை கூட்டிட்டு போவாங்களாம். அது நினச்சிட்டு போகும், ஆஹா நல்ல மேய்ச்சலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு. ஆனால் எங்கே போய் அதை விடுவார்களாம்? வனாந்தரத்தில். எந்த இடத்துல? ஒரு ஆளும் இல்லாத இடத்துல. அப்படின்னா இருக்க முடியாத இடத்துல. இப்ப இந்த ஆடும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை சுமந்துட்டு தான் போகுது. ஆனா இதனுடைய மரணம் எப்படி இருக்க போகிறது என்றால், முந்தைய ஆட்டின் மரணம் ஆசாரியன் ஒரே வெட்டுவார், அப்படி வெட்டுவார்ல, அப்படி அதுக்கு உயிர் போயிருது. ஆனால் இந்த ஆடோ வனாந்திரத்திலே அந்த கொடூரமான உஷ்ணத்தில் சிக்கி அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளாக அந்த கொடூரமான உஷ்ணத்திலே அணு அணுவாக ரத்தம் சுண்ட செத்து கடைசியில மடிந்து விழும். முதல் பலியிடப்பட்ட ஆடு எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து சரீரத்திலே அடைந்த மரணம், பட்ட பாடுகள், 18 மணி நேரங்கள் சிலுவையில் கடைசியில தொங்கி, பிதாவே என் ஆவியும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரே, அது வரைக்கும். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய ஆத்துமாவை பிதாவாகிய தேவன் பாதாளத்திற்கு உட்படுத்தினார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இயேசு மரித்த பிறகு, இயேசு மரித்தார் என்றால் சிலுவையில் யாரும் அவரை கொன்று விட்டார்கள் என்று அர்த்தமில்லை. அவரை யாரும் கொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? தேவனை ஒருவரும் கொல்ல முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, என் ஜீவனை நான் கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை நான் பிதாவினிடத்தில் பெற்றேன். இயேசு ஜீவனை கொடுத்த பிறகு பிதாவாகிய தேவன் அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு அனுப்புகிறார். நல்லா கவனிங்க. சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடுகள் நம்முடைய பாவங்களின் மன்னிப்பிற்காக, நம்முடைய சாபங்கள் மாறுவதற்காக, நம்முடைய நோய்கள் தீருவதற்காக, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய குழப்பங்கள் நீங்கி சமாதானம் உண்டாவதற்காக. ஆனால்
அதுக்கு பிறகு அந்த ஆத்துமாவை பாதாளத்திற்குள்ள பிதாவாகிய தேவன் போக்காடை எப்படி வனாந்தரத்தில் அனுப்புனாங்களோ அதுபோல பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் அனுப்புகிறார். அங்கே நடந்ததை வாசிக்க கேட்போம். 11:12 ஏசாயா 53. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நல்ல கவனிங்க. ஏசாயா 53 அதிகாரத்துல ஆரம்பத்தில் நாம் வாசித்த வசனங்கள் 4-5 வசனங்கள் எல்லாம் அவர் உடல் ரீதியாக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார் என்று வந்தது. ஆனால் 11-12 வாசிக்கும் பொழுது உடலை குறித்து சொல்லவில்லை. 11ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலன், ஆத்துமாவிலே ஒரு வேதனை. பாதாளத்தில் எதற்காக இயேசு சென்றார்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவின் முடிவு அந்த பாதாளத்தில், அந்த நரகத்தில் போய் ஒரு நாள் விழணும். ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாதாளத்துக்குள்ள வரக்கூடாது. நான் என் பாவத்து நிமித்தம் போக வேண்டிய அந்த இடத்திற்கு நீங்கள் உங்கள் பாவத்து நிமித்தம் போக வேண்டிய அந்த பாதாளத்திற்கு நம் பாவத்தை சுமந்து இயேசு அந்த பாதாளத்திற்கு இறங்கி போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. எதை ஊற்றி? ஏன்னா இதுக்கு முன்னாடியே சரீரத்தில் அவர் பாடுகளை பட்டு விட்டார். ஆனால் இப்பொழுது அந்த 3 நாட்கள், அல்லது இப்படி சொல்லலாம், அந்த வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து அந்த சனிக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவர் உயிர்த்தெழுகிற வரைக்கும் அந்த 3 நாட்கள் அவர் அந்த பாதாளத்திலே இருந்ததற்கு காரணம், அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனுஷனுக்கும் பாதாளம் ஒரு இடமே அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஆத்துமா பாதாளத்துக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல அவர் கடந்து சென்றார். அதனால சரீரத்தில் அவர் பாடுபட்டது 18 மணி நேரம். ஆனால் அதற்கு பிறகு அந்த வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிலிருந்து சனிக்கிழமை 3 மணி, 24 மணி நேரம். அதற்கப்புறம் அடுத்த 9 மணி நேரம் கூட நம்ம சொல்லலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் இல்லைங்களா? உயிர்த்தெழுந்த 6 மணிக்கு உயிர்த்தெழுந்தார்னா கிட்டத்தட்ட இன்னொரு 15 மணி நேரம், அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா ஒரு 40 மணி நேரம் அவர் அந்த பாதாளத்திலே வேதனைகளை அனுபவித்தார். அல்லேலூயா. மனுஷன் உடம்புல போடுற வேதனையை விட இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் படுற வேதனை பயங்கரமாக இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாதாளம் ஒரு இடமாக இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நம்ம விடுதலையோடு வாழ்கிறதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை கடந்து நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணும்படியாக பரலோகத்தில் அவரோடு என்றென்றும் நித்தியமாய் இருக்கும்படியாக போக்காடாக இயேசு அந்த பாதாளத்துக்குள்ள இறங்கி போனார். அல்லேலூயா. இயேசு நம் ஸ்தானத்தை அவர் எடுத்தார்.
ஆகையினால் அவருடைய பாக்கியங்களை நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் இப்போ உடையும், எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் உடையும். முக்கியமாக ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், பரம்பரையாக அழித்து கொண்டிருக்கிற, அமுக்கி கொண்டிருக்கிற சாபங்களை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் தாத்தாட்ட இருந்த மாதிரியே சில எண்ணங்கள், இல்லை பாட்டிகிட்ட இருந்த மாதிரியே சில எண்ணங்கள் மகனிடத்தில், மகளிடத்தில் ஒரு நிலையில்லாத மனம், சில தேவையற்ற சுபாவங்கள். அதே சுபாவம் எங்கே வருது? பேர பிள்ளைகளிடத்தில் வருது. இன்றைக்கு அதெல்லாம் உடைக்கப்பட போகுது. இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகளெல்லாம் வெட்டப்பட போகிறார். பரம்பரை சுபாவங்கள், தேவையற்ற பரம்பரை சுபாவங்கள், தேவையற்ற பரம்பரை காரியங்கள், சாபங்கள், பரம்பரை வியாதிகள், இவைகளெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினால் உண்டாகிற வல்லமையினால இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். என் சார்பில் பலியானீரே, என் இடத்தை எடுத்து கொண்டீரே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நீர் பாவமானதினால் நான் தேவ நீதியாய் மாறுகிற, என்னை நீர் மாற்றுகிறீர், என்னை மாற்றிருக்கிறீர். உனக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உங்களால விட முடியாத காரியங்களை கூட இப்ப அவர் எடுத்து போடுகிறார். எடுத்து அவர்கிட்ட கொடுங்க, இந்த காரியத்தை கொடுக்கிறேன்னு கொடுங்க, அவர் எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அவர் கொண்ட தழும்புகளினால நிரந்தர சுகம் உண்டு, நிரந்தர சுகம் உண்டு. என் ஆண்டவர் உங்கள் அருகிலே நிற்கிறார், உங்கள் அருகிலே நிற்கிறார். உங்க வாயை திறந்து சொல்லுங்க, என் வியாதியை உங்ககிட்ட கொடுக்கிறேன், என் பலவீனத்தை உங்ககிட்ட கொடுத்து விடுகிறேன். நீங்க சிலுவையில எனக்காக காயப்பட்டீங்க, எனக்காக காயப்பட்டீங்க. நீங்க எடுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொல்லும் போது யாரெல்லாம் உள்ளத்துல இருந்து சொல்றீங்களோ, ஆண்டவர் உங்க உடல்ல இருந்து அந்த காயத்தை, அந்த வியாதி அப்படியே எடுக்கிறாரு, 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 எடுத்து போடுகிறாரு. அவர்கிட்ட கொடுங்க. உங்க வாயை திறந்து சொல்லுங்க, என்ன வியாதி இருக்கு, இந்த வியாதியை உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன், இயேசுவின் நாமத்தினால் அதை கொடுத்துடுறேன். அந்த அல்சரை கொடுத்துடுறேன், அந்த மைக்ரேன், ஹெட்டேக், ஒற்றை தலைவலியை கொடுத்துடுறேன், அந்த ஹை பிளட் பிரஷரை கொடுத்துடுறேன், அந்த சுகர் டயபெட்டிஸை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால என்ன பிரச்சனை இருக்கோ சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த உடம்பு வலியை உங்ககிட்ட கொடுத்துடுறேன் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லுங்க, கொடுத்துடுறேன்னு சொல்லுங்க. எனக்காக சிலுவையில நீர் தொங்கினீர், எனக்காக காயமானீர். ஹல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும், பயங்களா இருந்தாலும், மரண பயங்களா இருந்தாலும், எதிர்கால பயங்களா இருந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் ஆண்டவரே, கொடுத்துடுறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய வல்லம் உங்க மேல இறங்கி வரும். அவர் எடுத்து போடுகிறவரா இருக்கிறார், எடுத்து போடுகிறவரா இருக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும், சுரபிகள் சரியாய் வேலை செய்யவில்லைன்னு மருத்துவர் சொல்றாங்களா, இயேசுவின் நாமத்தினால் அதை உங்ககிட்ட கொடுத்துடுறேன், இயேசுவின் நாமத்தினால் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீர் கொண்ட தழும்புகளினால், நீர் கொண்ட தழும்புகளினால், நீர் கொண்ட தழும்புகளினால், நீர் கொண்ட தழும்புகளினால் நான் குணமாகிறேன், நான் சுகமாகிறேன்.